இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். கடந்த அதிகாரத்தில் தேவனுடைய மகிமையானது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தில் மேலிருந்த அந்த மகிமை உள்ளே அநேக அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டபடியினால் அந்த ஆலயத்தை விட்டு வெளியேறி அது அப்படியே வாசலுக்கு வந்து பிரதான வாசலாகிய கிழக்கு வாசல் வழியாக கேருபீன்களால் இயக்கப்படுகிற ரதத்தின் மேலே ஏறி எருசலேமின் பட்டணத்திற்குள் வந்து அங்கே இருந்து மேலெழும்பி கிழக்கே இருக்கிற மலைக்கு, அதாவது ஒலிவ மலைக்கு அது கடந்து சென்றதை பார்க்கிறோம். அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய ஒரு ரதத்தில் ஏறுகிற தேவ மகிமையானது ஒரு மனசு இல்லாமல் மிகுந்த ஒரு வேதனையோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வாசலுக்கு வந்து கிழக்கு வாசலின் வழியாக அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட ரதத்தின் மேலே ஏறி அது செல்லுகிற காரியங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மேலே அத்தனை நேசம் வைத்து நமக்குள்ளாக தங்கியிருக்கிற ஆண்டவர் நம்ம திரும்ப திரும்ப அவருக்கு விரோதமான அருவருப்புகளை செய்யும்போது நம்மை விட்டு செல்ல மனதில்லாமல் எனக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்திலிருந்து, இந்த சரீரமாகிய ஆலயத்திலிருந்து இத்தனை அருவருப்புகளை செய்கிறபடினால என்னால் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி பாவம் இருக்கிற இடத்துலேருந்து அங்கே ஆண்டவர் மெதுவாக விலகி செல்லுகிறது போல இந்த ஆலயத்திலிருந்து விலகி செல்லுகிறத கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டு ஆலயத்தினுடைய கிழக்கு முகமாக இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலினுடைய நடையில் 25 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய எசனியாவும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவும் கண்டேன் என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் இந்த அதிகாரத்தை தொடங்குகிறார். இங்கே சொல்லப்படுகிற எசனியா சாப்பானின் குமாரன் அல்ல, ஆசூரின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் வேற, அதாவது அந்த அரசு அலுவலர்கள் போல காணப்படுகிற பிரபுக்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு அக்கிரமமான நினைவுகளை நினைத்து கொண்டு துராலோசனைகளை சொல்லுகிற புருஷர்களாக மனுஷர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ள என்ன பேசிக்கொண்டு இருக்கிறாங்க? நம்ம எல்லாம் ஒரு பானைக்குள்ளே இருக்கிற ஒரு இறைச்சி அங்கே நாடு கடத்தப்பட்டிருக்கிற பாபிலோனுக்கு சென்றிருக்கிறவங்களெல்லாம் அவர்கள் எலும்பு துண்டு என்று சொல்லிக்கொண்டு இந்த 3வது வசனத்தில் இது வீடுகளை கட்டுகிறதற்கு காலமல்ல ஓ என்று இருக்க வேண்டிய டிரான்ஸ்லேஷன். இது வீடுகளை கட்டுகிறதற்கு காலமல்ல என்று சொல்லி எழுதியிருக்கிறது. காலமல்லவோ, வீடுகளெல்லாம் நம்ம கட்டுவோம். 2 சிறையிருப்பு நடந்துருச்சு. தாவீதினுடைய சிங்காசனத்தில் நிச்சயமாக ஒரு ராஜா வீட்டு இருப்பார். ஆகவே முழுமையாக இந்த காரியங்கள் நிறைவேறப் போகிறதில்ல. எருசலேமை சுற்றில இருக்கிற மதிலானது எப்படி இரும்பு பானைக்குள்ள கீழே எவ்வளவு தீய போட்டால் கூட அந்த இறைச்சிகள் எரிந்து போகாமல் அவைகள் மற்றவர்களால் சாப்பிட விரும்புகிற அளவிற்கு பக்குவப்படுத்தப்படுகிறதோ அதே போலத்தான் இந்த எருசலேமினுடைய மதில்கள் நமக்கு ஒரு இரும்பு பானையைப் போல பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கிறபடினால அதற்குள்ளாக நம்ம இருக்கிற இறைச்சிகள் என்று சொல்லி அவர்கள் அங்கே தங்களையும் சிறையிருப்புக்கு போன ஜனங்களை பார்த்து அவர்கள் எரிந்து விடப்பட்ட ஒரு எலும்பு துண்டை போன்றவர்கள் என்கிற ஒரு பழமொழியையும் அவர்களுக்குள்ளாக சொல்லி கொண்டிருந்ததை வழங்கி கொண்டிருந்ததை இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் குறிப்பிடுகிறார். எரேமியாவின் நாட்களில் தான் ஆண்டவர் அங்கே சிறையிருப்புக்கு போன ஜனங்களுக்கு அங்கே உள்ள மக்கள் அவர்கள் 70 வருஷம் ஆகும் என்கிறபடியினாலே அங்கே வீடுகளை கட்டி அங்கே தங்கள் குமாரர் குமாரத்திகளுக்கு திருமணங்களை அவர்கள் முடித்து வைத்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் அங்கே திருமணங்களை முடிக்கும்படியாக ஆண்டவர் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எரேமியாவின் மூலமாக சிறைப்பட்டு போன ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்ணை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு
உங்கள் குமாரத்திகளை புருஷர்களுக்கு கொடுங்கள், இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே கூறுகாமல் பெருகி நான் உங்கள் சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கு சென்ற ஜனங்களைத்தான் வீடு கட்ட சொன்னாரே ஒழிய, இங்கே இவர்கள் இருந்து கொண்டு ஒரு துர்ஆலோசனையை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இங்கே சிறையிருப்புக்கு போகாம சிதேக்கியாவின் நாட்களில் சிறைபிடித்து போகப்படக்கூடிய ஜனங்கள் இத்தனையாக ஒரு துர்ஆலோசனைகளை சொல்லுகிற மனுஷர்களாக காணப்படுகிறார்கள். இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக எசேக்கியேலை தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக ஆண்டவர் அங்கே அவருக்கு வார்த்தைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலின் மேலே இறங்கினார் என்று 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு, உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள், அதன் வீதிகளை கொலை உண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதன் நடுவிலை போட்டு விட்டவர்களே இறைச்சியும் இந்த நகரம் பானையுமாமே, உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு நான் புறம்பாக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்பட்டீங்களோ அந்த அழிவுகளை நான் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் என்று சொல்லி அந்த கிழக்கு வாசலின் பக்கத்தில் இருந்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். பட்டயத்துக்கு பயப்பட்டீங்க, அதனால் பட்டயத்தை வர பண்ணுவேன், உங்களை அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்குவேன், அந்நியர் கைகளில் ஒப்பு கொடுப்பேன், உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வேன், பட்டயத்தால் விழுவீங்க, உங்களை அந்த தேசத்தின் எல்லைகளில் நான் நியாயம் தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க. இந்த எருசலேம் நகரத்தை பானைன்னு சொல்கிறீங்களே, என் மேலே நம்பிக்கை வைக்காத யாருக்குமே இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனுஷனும் வேறு ஏதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய காரியங்களின் மேலே அதுதான் எனக்கு பாதுகாப்புன்னு சொன்னால் ஆண்டவரை தவிர வேற பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக இங்கே எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகளும் இழுத்திருப்பது விருதானி படிக்கிறோமே. அதே போல ஆண்டவர் இந்த எருசலேமினுடைய மதில்களானது உங்களுக்கு பானையாய் இருக்க போவதில்லை. நீங்கள் அதில் உள்ள நல்ல இறைச்சின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படியே இல்லை. நான் உங்களை இந்த தேசத்தினுடைய எல்லைகளில் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். காரணம், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடக்கலை, என் நியாயங்களின்படி செய்யலை, உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளினுடைய முறைமையின்படியே நீங்கள் அந்த ஆச்சாரத்தை கடைபிடிச்சு நீங்கள் அதை செய்தபடினால நான் இந்த அழிவுகளை உங்கள் மேலே வரப்பண்ணுவேன் என்று சொல்லி எசேக்கியேலின் மூலமாக ஆண்டவர் எச்சரித்து கொண்டு இருக்கும் போதே அங்கே 13ஆம் வசனத்தில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான் என்று சொல்லி சில நேரங்களில் ஆண்டவர் அநேகம் பேருக்கு மத்தியில் ஒருவரை இப்படிப்பட்ட காரியங்களில் விட்டு கொடுக்கும் பொழுது மக்களுக்குள்ளாக ஒரு பயங்கள் உருவாகக்கூடியதாக இருக்குது. பேதுருவினுடைய அந்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய எழுப்புதலின் நாட்களில் அனனியா சப்பிரால் என்று சொல்லக்கூடிய 2 பேர் அவர்கள் மனதில் ஒருமித்து ஒரு தவறை செய்தபடினால சபைகளுக்கு முன்பாக அவர்கள் 2 பேரும் அவர்கள் மரித்த அந்த காரியத்தின் நிமித்தமாக அநேகர் பயந்து திரளான ஜனங்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவர் நிறைய நேரங்களில் ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை வழங்குகிறபடினால கர்த்தர் அவர் பேசுகிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்காம யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா என் தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஒருவேளை சொல்லுவானா. இங்கே எசேக்கியேலுடைய குணாதிசயம் என்னன்னா, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த பொழுது அவள் மிகவும் பயந்து அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லி அவர் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இஸ்ரவேலின் மீதியானவர்களை சங்காரம் செய்வீரோ
என்று நான் முறையிட்டேன் என்று சொல்லி அவர் அங்கே கதறுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் திரும்ப அவருக்கு பேசுகிறார். தூரமாய் புறஜாதிகளுக்குள்ளே நான் அவர்களை துரத்தி இருந்தா கூட 2 வகையான மக்கள் இங்கே இருந்து கொண்டு தாங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருக்குது, அழிவு வராது, நாங்க இருக்கிற பட்டணம் எங்களுக்கு பானையை போல அத்தனை பாதுகாப்பு என்று சொல்லி இருக்கிற மக்களையும், அங்கே சிறையிருப்பில் சிக்கிக்கொண்டு வேதனைப்படுகிற மக்களையும் ஆண்டவர் 2 வகையாக பிரித்து காண்பித்து, எப்படி உலகத்தின் பார்வையில் இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தாங்கள் நினைச்சதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், நாங்க தான் இறைச்சி பானைக்குள்ள இருக்கிற இறைச்சி, எங்களுடைய காரியங்கள் எல்லாம், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு அரணான பட்டயம், அரணான ஒரு பட்டணம் போல இருக்குதுன்னு சொல்லுகிறார்களோ, அதே போலத்தான் இவர்கள் இருந்தபடியினால கர்த்தர் தன்னுடைய பார்வை வேறு என்பதை எசேக்கியேலின் மூலமாக சொல்லுகிறார். இந்த பட்டணம் உங்களுக்கு பானையாக இருக்க போறதில்லை. இந்த உலகத்தின் மேலே எந்த ஒரு காரியத்தின் மேலே நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கை உனக்கு விருதாவாக மாறிவிடும். நீ எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவன் நீ நினைக்கிறா, நிறைய செல்வாக்கு இருக்கிறதுனால, நிறைய பணம் இருக்கிறதுனால, நீ நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுனால இப்படி நினைக்கிறா. சிறையிருப்பில் இருந்து கொண்டு வாடிக்கொண்டிருக்கிற என் ஜனங்கள் மேலே தான் அவர்களின் சொல்லை கேட்டு அந்த மிகப்பெரிய அழிவு வந்துடும்னு சொல்லி சிறையிருப்புக்கு சென்ற ஜனங்கள் மத்தியில் தான் நான் இனிமே போய் அங்கே கொஞ்ச காலத்துக்கு நான் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார்னு சொல்லி 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அகதிகளுடன் செல்லும் ஒரு ஆண்டவரை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறத யோசேப்பின் வாழ்க்கையிலேயே நாம் அறிகிறோம். யோசேப்பு எங்கெல்லாம் இருந்தாரோ, அவர் குழியில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். போத்திபாரின் வீட்டில் ஒரு சிறை கைதியாக இருக்கும் பொழுது, அடிமையாக இருக்கும்போது அங்கே இருந்தார். அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். பார்வோனியுடைய வீட்டில் இருக்கும்போதும், அந்த எகிப்தை ஆளுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபதியாக இருந்த பொழுதும் அங்கே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதே போல இங்கே சொன்னபடி தானியேலோடு கூட, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட அத்தனையாக 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியின் மத்தியில், நீங்களாம் என்ன ஆலயத்தை எனக்காக கட்டிட்டு என்னை வெளியே தள்ளிட்டீங்க, என்னை புறக்கணித்து தள்ளினாலும் நான் எங்கே போவேன்? என்னுடைய பிள்ளைகள் என் சொல்ல கேட்டு அங்கே பாபிலோனின் சிறையிருப்பில் 70 வருஷங்கள் இருக்கும்படியாக கடந்து சென்றிருக்கிறாங்களே, அவர்கள் மத்தியில் கொஞ்ச நாள் நான் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எசேக்கியேலின் மூலமாக உரைக்கிறார். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை நான் எப்படி மாற்றிடுவேன், என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாக இருக்கிறதை எல்லாம் அவங்கள நான் திருப்பி 70 வருஷம் கழித்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அகற்றி விடுவார்கள். அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால், அவர்களுக்கு என் ஏக இருதயம் ஒரு மனதை நான் அவங்களுக்குள்ள கொடுத்து, அவங்களுக்குள்ள புதிய ஆவியை கொடுத்து, கல்லான இருதயத்தை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து, மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அதுலேயும் யாராவது என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாக தங்கள் இருதயத்தின் இச்சைகளில் யாராவது செய்தாங்கன்னா அவர்கள் வழிகளின் பலனை அவர்கள் தலையின் மேலே நான் சுகமர பண்ணுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எசேக்கியேலின் மூலமாக அந்த 25 பேர் துர்ற ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டு, வீடுகளெல்லாம் கட்டுங்கப்பா, இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம், அழிவுகள் எருசலேமெல்லாம் சுட்டரிக்கப்பட போகாது, அதனுடைய அழிவுகள் இப்பொழுது வராது என்று சொல்லி கொண்டு இருந்த ஜனங்களின் மத்தியில் இந்த காரியங்களை எசேக்கியேலை கொண்டு பேச வைத்து, அங்கே சிறைப்பட்டு போய் கிடக்கிற எலும்பு துண்டுகளைப் போல தூக்கி எறியப்பட்டு கிடக்கிற அகதிகளோடு கூட தான் கர்த்தர் வாழுகிறார் என்கிற காரியத்தை சொல்லி முடித்த உடனே ஆண்டவர் ஆவியானவர் என்னை எடுத்து 24ஆம் வசனத்தில் என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இருக்கிற இடத்துல மீண்டும் அங்கே கொண்டு போய் விட்டார்னு சொல்கிறார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம், என்னிலிருந்து எடுபட்டு போயிட்டு கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு சொன்னேன். இந்த எருசலேமில் கண்ட காரியத்தை அவனோடு கூட சுற்றி வசிக்கிற எல்லா சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு நான் சொன்னேன் என்று இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தின் மேலே நம்பிக்கை வைத்து
கர்த்தரை அசட்டை பண்ணி தள்ளி விடுகிற எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் நான் எல்லாவற்றிலும் பாதுகாப்பை பெற்றிருக்கிறேன், உலகம் என்னை அங்கீகரிக்கிறது, நான் தான் எல்லாருக்கும் விரும்பப்படத்தக்கவன், என் மத்தியில தான் கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னா, நம்ம அருவருப்புகளை செய்கிறவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவரால் அங்கே இருக்க முடியாது. அவர் தயங்கி 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 அங்கே வெளியேறி அவருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ, அவர்கள் சொல் கேட்டு இருக்கிற ஜனங்கள் எங்கே இருக்கிறார்களோ, அது கல்தையாவாக இருந்தாலும் சரி, பாபிலோனின் அரசாக இருந்தாலும் சரி, அந்த ஜனங்களோடு கூட வாசம் பண்ணி அவர்களோடு கூட உலாவி அவர்கள் தேவனாயிருக்க விரும்புகிறார். அங்கே அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர்களை பரிசுத்த சந்ததியாக உருவாக்க நினைக்கிறார் என்கிற காரியத்தை, இந்த செய்தியை இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறார். அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு, ஒரே வேளை நாங்கள் சிறையிருப்பில் வாழ்கிறவர்களைப் போல இங்கே இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் நடக்காமல் இருந்தாலும், அகதிகளைப் போல காணப்பட்டாலும் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறீர், எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை தொழுது கொண்டோம் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மேல் வந்து அமரும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே.